பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் பாலும் தேனும் ஓடுகிறது? பாலும் தேனும் ஓடுகிறதான அனுபவம். பாலும் தேனும் ஓடுகிற அனுபவம் என்று சொன்னால் பால் என்ன, தேன் என்ன? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பாலையும் தேனையும் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பால் என்று சொன்னால் என்ன? வாசித்து பாருங்கள். எபிரேயர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். The book of Hebrews chapter 5 verse 12. எபிரேயர் 5ஆம் அதிகாரம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த பால், இங்கே எதை பால் என்று பால் குறிப்பிடுகிறார்? இங்கே எபிரேயர் நிருபம் பவுல் தான். பால் என்று எழுதுகிறவர் ஒரு பால். எபிரேயர் நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக செயின்ட் பால் எழுதப்பட்டது என்று நம்பப்படுகிறது அதிகமாகவும். ஆகவே இந்த பால் அப்படிங்கிறது இங்கே எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வசனம், தேவனுடைய வசனத்தில் வசனத்தை பற்றி இங்கே பால் என்று சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் வேறு. தேன் என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் வேறு. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது குழந்தைகளுக்கு பிறந்த உடனேயே கொடுக்கக்கூடியது என்னதென்றால் பால் கொடுக்க வேண்டும். ஆனால் பிறந்த குழந்தைகளுக்கு தேன் கொடுக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு தேன் கொடுக்கக்கூடாது. அப்போ தேன் சாப்பிடுகிறது என்று சொன்னால் அதுக்கு ஒரு பக்குவம் வேண்டும். பால் என்பது எல்லாரும் பிறந்த உடனே குழந்தைக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் குழந்தைகளாக இருக்கிறவர்கள் உண்டு. அந்த குழந்தைகள் வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு பால் அவசியம் தேவை. குழந்தைகள் என்று சொன்னால் யார் அப்படிங்கிறதை குறித்து நாம் 1 கொரிந்தியரில் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அங்கே வாசிக்கிறோம். 1 வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் அடுத்து நல்லா வாசிக்கலாம். குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று என்று சொல்ல காரணம் என்ன? நீங்கள் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசவில்லை. அப்படி என்றால் கிறிஸ்தவ உலகத்தால் கிறிஸ்தவர்கள் என்றால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். 1 கொரிந்தியரில் நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது ஒரு வகை. அது என்ன வகை? மனுஷர்ல ஜென்ம சுபாவம் உள்ளவன். ஜென்ம சுபாவம் உள்ளவன் ரட்சிப்பு என்று சொன்னால், அல்லாவிட்டால் பரலோகம் என்று சொன்னால், ஆவிக்குரிய எந்த காரியங்களை குறித்து சொன்னாலும் வசனத்தை பற்றி பேசினால் அவன் என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனிடத்தில் போய் இயேசு வருகிறார் என்று சொன்னால், வருகையை பற்றி பேசினால் அவனுக்கு அது பரியாசமாக இருக்கும். அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஜென்ம சுபாவமான மனுஷன் வசனத்தை என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்போ உலகத்தில் பல ஆட்கிட்ட போய் நீங்கள் பைபிளை திறந்து வசனத்தை சொன்னால் அவன் கேட்க மாட்டான். இன்னும் சொல்ல போனால் வசனத்தை பேசுகிற சமயத்தில் சிலருக்கு தூக்கமே வருகிறது. ஏற்றுக்கொள்ள மாட்டான் மட்டுமல்ல, சில ஆட்கள் அந்த வசனத்தை அவர்களாலே என்ன செய்ய முடியவில்லை, அவர்களால் கேட்பதற்குரியதான அந்த
திறமை இல்லை என்று சொல்லலாம், புரிதல் இல்லை என்று சொல்லலாம், விளங்கி கொள்ளக்கூடியதான அந்த தன்மை இல்லாத மக்களாக இருக்கிறத பார்க்கிறோம். இங்கே ஆவிக்கு ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அவைகள் அவனுக்கு எப்படி தோன்றும்? பைத்தியமாக தோன்றும். வேதத்தில் உள்ள வசனங்களை அவன் படித்தால் அவனுக்கு இதெல்லாம் பைத்தியமாக தோன்றும். இந்த வேத புத்தகத்தை நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய முடியாது, விளங்கி கொள்ளவே முடியாது. இதை படிக்கும்போது உங்களுக்கு எத்தனை பேருக்கு பைத்தியமாக தோன்றி இருக்கிறது? நீங்கள் அப்படி உங்களுக்கு தோன்றினாலும் தோன்றாதது போல எல்லாம் சரி, பைபிள் இது நம்ம என்ன தப்பாக நினைக்கவே கூடாது என்று சொல்லி அது மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க, வெளியே சொல்ல மாட்டீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளால ஏதோ இதில் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் இருக்கிறது. இதை எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற கேள்வி இருக்கும். வாலிப பிள்ளைகள், அதாவது உங்கள் செவ்வாய்க்கிழமையில் ஆன்லைனில் என்னுடைய வேத பாடத்தை கவனிக்கிறார்கள், வந்து ஆன்லைனில் வருகிறார்கள். சேலம் கால்வரி AG 17 அப்படிங்கிற அந்த ஆப்பில் அவர்கள் இணைந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் அந்த இணைப்பில் வருகிறார்கள். அதில் ஒரு சிலர் என்ன செய்வார் என்றால், வியாழக்கிழமையில் என்ன செய்வார்கள், நான் சொல்கிறேன் செவ்வாயில் புதன்கிழமையில் வாலிபர்கள் புதன்கிழமையில் வருவார். வியாழக்கிழமையில் ஒரு கூட்டம் வருவார்கள். அதில் பாதி பேர், 3ல் ஒரு கூட்டம் வியாழக்கிழமை வருவார்கள். அவர்கள் நிறைய கேள்விகளை கொண்டு வருவார்கள். அவர்களுடைய கேள்வி, கடந்த வாரத்தில் ஒரு கேள்வி, கடந்த வாரத்தில் கேட்கப்பட்ட கேள்வி என்னவென்றால், கிருபையின் காலம் என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டில் கிருபை இல்லையா? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கிருபையா இல்லையா? ஏன் இது கிருபையின் காலம் என்று சொல்லப்படுகிறது? எனக்கு சந்தேகமாக இருக்கிறதுன்னு ஒரு வாலிப பிள்ளை ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கான பதிலை கொடுப்பதற்கு 3/4 மணி நேரம் எடுத்துக்கொண்டேன். ஆகவே இந்த கேள்வியை விளக்கி சொல்ல வேண்டும். அதற்கு முன்பு ஒரு கேள்வி, மெல்கிசேதேக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது யார் என்கிற ஒரு கேள்வி. இந்த மெல்கிசேதேக்கை பற்றி விளக்கி பேசினேன். ஆகவே இது அந்த புதன்கிழமையிலே வருகிறவர்களுக்கு அதை பற்றியதான ஒரு கரிசனை, ஆர்வம் இல்லை. கேள்விகளுக்கு பதில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றோ கேள்விகளை கேட்பதோ இல்லை. கேள்வி ஒருவன் கேட்கவில்லை என்றால் 2 விஷயம். ஒன்று என்னன்னா, அவன் கொஞ்சமே வேதத்தை என்ன செய்யவில்லை, அவன் படிக்கவில்லை. வேதத்தை கொஞ்சம் கூட படிக்காதவனுக்கு வேதத்தில் கேள்வியே இருக்காது. இன்னொருவனுக்கு என்னன்னா, அரைகுறையாய் படிக்கிறவனுக்கு வேதத்தில் என்னவென்று சொன்ன, அரைகுறை என்று சொல்ல கொஞ்சம் படித்தவர்களுக்கு, ஓரளவு படித்தவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அது தவறு கிடையாது. இனி நன்றாய் படித்தவர்களுக்கு வேதத்தில் சந்தேகமே இருக்காது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை அவர்களே என்ன செய்வார் என்று சொன்னால், அதை நிவர்த்தி செய்து கொள்வார்கள், அதை புரிந்து கொள்வார்கள், அதை கற்றுக்கொள்வார்கள். வேதத்தை நாம் கற்றுக்கொள்வது என்பது மிக மிக அவசியமான காரியம். இப்போ ஜென்ம சுபாவம் உள்ளவன் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானபடியால், இப்போ வேத வசனத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவற்றால் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அது உங்களுக்கு பலனளிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும். ஆராய்ச்சி செய்கிற அனுபவம் தேவை. வாசிக்கிறது என்று ஒன்று இருக்கிறது. வாசிப்பது அவசியம், தேவைதான். அதோடு நிற்காமல் எத்தனை பேர் நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள்? எல்லாரும் என் முகத்தை பாருங்க, தரையை பார்க்க வேண்டாம், பாதாளத்துக்கு போயிடுவீங்க. அப்படி யாராவது கீழே பார்த்துட்டு தான் கொஞ்சம் தட்டி சொல்லுங்க, இங்க பாருங்க. கீழே பார்க்க யாராவது இருக்காங்களா? சோத்திரம், அல்லேலூயா. எல்லாரையும் பார்ப்பேன். நீ என்ன செய்யக்கூடாது இப்போ? ஆமாம், கீழே பார்த்து அப்படியே தியானம் பண்ணுறது மாதிரி இருப்பீங்க, தூங்கியிருப்பீங்க. என்ன பார்க்கணும்? வசனம், பைபிள் இருக்கா கையில்? வசனத்தை புரட்டுங்க, குறிச்சிக்கிங்க. புரியுதா? இந்த வசனம் கேட்கணும். தேவனுடைய வார்த்தையை, வசனத்தை கேட்பது,
உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இங்க வந்து ஆலயத்தில் வந்து நீங்க சாமி கும்பிட்டுட்டு போறதுக்கு வந்திருக்கீங்களா, இல்ல வசனம் கேட்க வந்தீங்களா? இன்று சாமி கும்பிட்டு போற வந்தீங்களா? அது இங்க வரணும்னு அவசியமே இல்லை. சில இடங்கள் இருக்கும், ரோட்லேயே கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படி இப்படி தட்டிட்டு இங்கே தட்டிட்டு பின்ன தள்ள முன்னாலெல்லாம் தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அது இல்லை. இங்கே என்னன்னா ஆண்டவரை ஆராதிச்ச உள்ள நேரம், அதுக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையை வசனத்தை கேட்குற இடம். வசனத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். பாலும் தேனும் ஓடும். எப்போ? கேட்டா ஓடும். அது என்ன பாலும் தேனும் எப்படி ஓடும் பாருங்க. உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. 1லிருந்து வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் செவி கொடுக்கணும். என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். கண்ணை மூடி செவி கொடுக்க கூடாது, கண்ணை திறந்தே செவி கொடுங்க. புரியுதா? தூங்காம தேவனுடைய வசனத்தை கேட்கணும். தேவனாய் கர்த்தர் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. எப்படி வைப்பாரா? உன்னை மேன்மையாக வைப்பார். உங்க குடும்பத்திலேயே கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் என் குடும்பத்தில் என்னதான் கர்த்தர் மேன்மையாய் வைத்திருக்கிறார் என்று சாட்சி சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? இல்லை. முதல்ல அந்த வேகம் இப்போ வரல பாருங்க. அப்படி என்றால் இன்னும் அப்படி உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நம்பர் 1ஆக இல்லை என்று அர்த்தம். நான் சொல்லுவேன், என் குடும்பத்தில் கர்த்தர் என்னை எல்லாரை விட மேன்மையாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாழ்விலிருந்து என்னை கர்த்தர் குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து தூக்கி அவர் என்னை உயரத்தில் வைத்திருக்கிறார். தேவனாய் கர்த்தர் சத்தத்தை கவனமாய் கேட்டு அதன்படி செய்வாயானால் கர்த்தர் என்ன செய்வாராம்? மேன்மையாக வைப்பாராம். அடுத்த வாசிங்க பார்க்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். எப்போ பலிக்கும்? 1ஆம் தேதியில வந்து வாக்குத்தத்த ஆராதனையில் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு வீட்டில் போய் வேத புத்தகத்தை மூடி வைத்துக்கொண்டு நல்லா தூங்கினா அந்த வாக்குத்தத்தத்தின்படி பாலும் தேனும் ஓடும். அப்படியா? இல்லை. எல்லாரும் சும்மா வாக்குத்தத்தம் கேட்டா போதும், வாக்குத்தத்தமான வசனங்களை ஏதோ நம்ம கேட்டா போதும், அந்த வார்த்தையை சொன்னா போதும், அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னால் போதும், நம்ம வாழ்க்கையில பாலும் தேனும் ஓடும் என்று நினைக்கிறோம். இல்லை. இந்த வாசனம் என்ன சொல்லுகிறது? உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு நீ செவி கொடுக்கும் போது என்ன நடக்குமா? இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஓகே, அடுத்தது வாசிங்க. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் பட்டணத்திலும் ஆசீர்வாதம், வெளியிலும் ஆசீர்வாதம். பட்டணத்தில் ஆசீர்வாதம் சொன்னா என்னன்னா, பட்டணத்தில் நல்ல அது 4 வீடு ஆண்டவர் தருவார், பிசினஸ் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியிலும் ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்ன என்ன? வெளியில அவங்களுக்கு வயல், தோட்டம், தென்னை தோட்டம், எஸ்டேட்டு, ஏற்காட்டில் வந்து ஒரு காஃபி எஸ்டேட்டு எல்லாம் தருவார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எத்தனை பேருக்கு வேணும்? வேணுங்கிறவங்களாம் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். இன்னும் நான் கொடுக்க போகிறது மாதிரியும் கல்யாணம் நீங்கள் வாங்க போகிறது மாதிரியும் காலில் கேட்குறேன். நான் கொடுத்தா இவனுக்கு கொடுக்க முடியாது, ஆனால் கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் கொடுப்பார். பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்,
வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும், உன் கற்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும். கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கற்பத்தின் கனி என்று சொன்னால் என்ன? பிள்ளைகளை கர்த்தர் தருவார். கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை தருவார். திருமணமாகி உங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும். அந்த பிள்ளைகள் நல்ல விதமா பிறக்கும். அந்த பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமா இருப்பார்கள். 128 சங்கீதத்தில் தானே என்ன படிக்கிறோம்? உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஒலிவ மர கன்றுன்னா அவைகள் பற்றி நிறைய பேசலாம், அதுக்குள்ள போகலை. ஒலிவ மர கன்றுன்னா நிறைய அர்த்தம் உண்டு. ஆகவே ஒலிவ மர கன்றுகளை போல் ஆவிக்குரியவங்களா இருப்பார்கள், பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள், நீண்ட ஆயுசு உள்ளவர்களாக இருப்பார்கள், அபிஷேகம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். இதெல்லாம் அதோட அர்த்தம் இருக்கிறது. அப்படி கர்த்தர் உங்கள் கற்பத்தின் கனி என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். என் பையன் ஆலயத்துக்கு வர மாட்டேங்கிறானே, நீ கவலைப்பட்டு இருக்கலாம். காரணம் அப்படி பிள்ளைகள் அப்படி இருக்க காரணம் என்ன? நீங்க அவர்களை சரியா என்ன செய்யவில்லை, நீங்க அவர்களை சரியா வளர்த்தவில்லை அப்படின்னு சொல்லும்போது வசனத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க. நீங்க வசனத்தை கை கொண்ட, நாம் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டால் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கற்பத்தின் கனி என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு உட்கார்ந்து 2 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ண பாருங்க, நாளைக்கு உங்க பிள்ளைகள் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. இன்றைக்கு 2 மணி நேரம் உட்கார்ந்து சினிமா பாருங்க, நாளைக்கு உங்க பிள்ளைகளை சில மாற்றத்தை பார்ப்பீங்க. 2 மாற்றத்துக்கு வித்தியாசம் உண்டு. 2 மணி நேரம் ஜெபம் பண்ற இன்றைக்கு நாளை தினத்துல அவர்களுடைய வாழ்க்கையில மட்டும் நல்ல, குறிப்பா அவங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில ஏதாவது சரியில்லாத சில காரியங்களை செய்தா உடனே அந்த பிள்ளைகள் அதை பாதிக்கும். உடனே பிள்ளைகள் அதை பாதிக்கும். நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க. தவறான காரியங்களை நீங்க செய்யும்போது, அதாவது ஒரு பையன் சரியில்லை, இன்னொரு பையன் வந்து வீணா போயிட்டான் ஒருத்தருக்கு. இவங்க 2 பேரும் இப்படியே போனாங்கன்னு பார்த்தா இவர் சரியில்லை. இவர் இரவும் பகலும் போன்லயே உட்கார்ந்து இருக்கிறார். போன்ல உட்கார்ந்து என்னதான் பார்க்கிறான்னு கடைசியா விசாரிச்சு பார்த்தா அசுத்தமான படங்களை பார்த்துட்டு இருக்கிறதாக செய்தி வருகிறது. அப்போ சபையிலையும் உட்கார்ந்து சில பிள்ளைங்க தேவையில்லாத பார்க்கிறார்கள் என்று சொல்லி செய்தி வருகிறது. அது மற்றவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிறது என்று பிள்ளைகளை வந்து பக்கத்தில் உட்கார வச்சு செல்போனை கொடுத்து வச்சிடுறாங்க. அவன் உட்கார்ந்து கண்டதையும் பார்க்கிறான், குப்பையை பார்க்கிறான். அது பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்று செய்தி வருகிறது. அப்போ நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா, வசனத்தை கை கொண்டால் உங்க பிள்ளைகள் கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒலிவ மர கன்றுகளை போல் அவர்கள் இருப்பார்கள். எத்தனை பேர் உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க? அந்த எங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற வச்சிருக்கிறான்னு சொல்றீங்க. இல்லை எத்தனை பேர் இன்னும் கர்த்தரை ஆசீர்வதிக்க விரும்புறீங்க? ஒருவேளை உங்க பிள்ளைகள் சரியா இல்லைன்னு அது காரணம் நீங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி, வசனத்தின்படி செவி கொடுத்து சரியா என்ன செய்யல, நடக்கவில்லை என்றுதான் அர்த்தம். சரியா நம்ம தேவனுடைய வசனத்துக்கு பயந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளை அவர் கற்பத்தின் கனி என்ன செய்யப்பட்டோம்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இனி வாசிங்க பார்க்கல. கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும். அதாவது நிலத்திலே நம்ம என்ன போட்டாலும் அது நல்ல விளைச்சலை தரும். நிலத்தின் கனி. இப்ப எல்லாரும் விவசாயம் நம்ம செய்கிறது இல்லை. ஆகவே இது நமக்கு ஒருவேளை பொருத்தம் இல்லாதது போல தெரியலாம். ஆனால் நம்ம என்ன என்ன காரியங்களை செய்கிறோமோ, விவசாயம் செய்கிறவர்கள் நிலத்தின் கனி இல்லை அப்படின்னு சொன்னா வியாபாரம், தொழில். ஆகவே நம்முடைய தொழிலா இருக்கலாம், நம்முடைய விவசாயமா இருக்கலாம், இல்லை உத்தியோகமா இருக்கலாம், அதில் கர்த்தர் நல்ல வருமானத்தை தருவார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? அது நல்ல பலன் கொடுக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். கர்த்தர் அப்படிலாம் செய்வார். என்ன செய்யணும்? நம்ம கர்த்தருடைய வசனத்தை நாம் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். அதை நல்லா கேட்கணும். சரி, அதில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் எல்லாத்தையும் வீட்டில் போய் படிங்க. நிறைய ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் வேகமாக வேணா வாசி விட்டுலாமே, வாசிங்க பார்க்கலாம்.
உன் மாடுகளின் பெருக்கமும் மாடுகளின் பெருக்கம், உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருகச் ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாக புறப்பட்டு வருவார்கள். 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். என்ன செய்வார்? நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருகச் ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கைட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கடனாளியா இருக்க மாட்டாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற அப்ப இந்த விதமாக ஆண்டவர் செய்யும் போது இதுக்கு பேர் தான் பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை. அல்லேலூயா. உன் தேசத்துல பாலும் தேனும் ஓடும். அதுக்கு பின்னால அதாவது சொல்லப்பட்டிருப்ப வறட்சி, பாழடிக்கப்பட்டதான பாழாய்ப்போன தேசம், பாழான வாழ்க்கை, சாபமான வாழ்க்கை. அதுக்கு பிறகு இனி உள்ள காரியங்கள் சொல்லப்பட்டு சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி ஆசீர்வாதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத விட 2 மடங்கு சேர்த்து சாபத்தை சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கை அது ஆசீர்வாதமாய் பாலும் தேனும் ஓடுகிறதான ஒரு வாழ்க்கை அது நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை வசனத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுத்தல் என்று சொன்னால் அதாவது சபையில பேசும்போது நல்லா கேட்கணும். அது முதல்ல. அது மட்டும் இல்ல, கர்த்தர் உங்களோடு கூட வசனத்திலிருந்து பேசுவார். எப்படி பேசுவார்? வசனத்திலிருந்து பேசுவார். வசனத்திலிருந்து அவர் பேசுகிறது நமக்கு நல்லாவே தெரியும். வசனத்திலிருந்து என்ன சொல்லுகிறாரோ அவைகளை நாம் அப்படியே என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? அதான் என்னுடைய வாழ்க்கையில நான் கர்த்தருடைய அந்த சித்தம், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அவர் சொல்லாததை செய்யக்கூடாது. ஆண்டவர் அதாவது எங்க உங்களை இருக்க சொல்றாரு அங்க இருக்கணும். ஒரு வீட்டை நீங்க மாத்துறீங்களா, வீட்டை மாற்றும் போது கூட கர்த்தர்கிட்ட கேட்டு மாத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நினைச்சவனே எடுத்த கவிழ்த்தேன்னு காரியங்களை செய்யக்கூடாது. ஆண்டவர் நல்லா கேட்டு ஜெபத்தோட நம்ம கேட்கிற சமயத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆண்டவர் நம்மோடு தெளிவாக பேசுவார். கர்த்தர் பேசுகிறது நமக்கு தெரியணும், சாத்தான் பேசுறது நமக்கு தெரியணும். சில சமயத்தில் மனுஷர் பேசுவார்கள். யார் பேசினா? ஆபிரகாமிட்ட சாராள் பேசினாள். மனைவி பேச்சையே கேட்கிறவனா இருந்தா கர்த்தர் பேசவே மாட்டார். மனைவி பேச்சை கேட்டதுனால ஆண்டவர் கிட்டத்தட்ட 13 வருஷ காலம் நினைக்கிறேன் கர்த்தர் அவனோட பேசவே இல்லை. கர்த்தர் பேசவே இல்லை. 83 வயதில் அவன் யாரை பெற்றான்? இஸ்மவேலை பெற்றான். அதுக்கு பிறகு கர்த்தர் அவனோடு பேசுறதுக்கு அதுக்கு பிறகு ஆண்டவர் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பேசுகிறார். மறுபடியும் கர்த்தர் அவனோட பேசுகிறார். எத்தனை வயதில்? இன்னும் அவனுக்கு வயதெல்லாம் இன்னும் பல வருஷங்களுக்கு பிறகுதான் ஆண்டவர் அவனோட பேசுறத பார்க்குறோம். நிறைய வருஷம் அவனோட கர்த்தர் பேசவே இல்லை. ஆனால் அப்படின்னால நம்ம மனுஷர் பேச்சை கேட்கக்கூட, மனைவி பேச்சை கேட்டதுனால தான் ஆதாம் பாவம் செய்தான். ஆதாம் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான். ஆனால் அப்படின்னால மனுஷருடைய பேச்சை கேட்கக்கூடாது. சில சமயத்தில் பாஸ்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு பாஸ்டர் பேச்சும் கேட்கக்கூடாது.
கணவன் பேச்சு, மனைவி பேச்சு, பாஸ்டர் பேச்சு, என் பிள்ளை மகன் அவன் சொல்ல நான் எப்படி மீறுவது அப்படி என்பது அல்ல. மனைவி பேச்சை எப்படி மீறுவது, எப்படி கணவன் பேச்சை மீறுவது, என் பாஸ்டர் பேச்சை எப்படி மீறுவது, இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு பாஸ்டர் சொல்றாருன்னா நம்ம அதை கேட்டு போகவே கூடாது. நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு சித்தமானதை செய்ய வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நான் இருந்த ஒரு சபையில் எனக்கு ஒரு பொண்ணு பார்த்தாங்க. அந்த பொண்ணால் எத்தனை பொண்ணு கட்டுறது? ஒன்று தானே கட்ட முடியும். ஏதோ ஒன்றை கட்டியிருந்தா மற்றவெல்லாம் கோவிச்சுக்குவாங்க. அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்டு கர்த்தர் அடுத்த கேட்டு அவர் சொன்னதன்படியே செய்து குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதை போலவே இன்னும் எந்த தேவனுடைய சித்தத்தை ஊழியத்தில் என்ன செய்யணும், எங்கே போகணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு காரியத்திலும் கேட்டு ஆண்டவர் சொல்லாமல் எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறபடினாலே என் வாழ்க்கையிலே பாலும் தேனையும் கர்த்தர் தருகிறார். கர்த்தர் மகிமைப்படுத்த. அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை தெரிந்து கொள்வது என்பது எளிதான காரியமே இல்லை. தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்வதற்கு நான் 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன். 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன். ஊழியத்துக்கு வரணுமா வேண்டாமாங்கிற தெரிந்து கொள்வதற்கு. அப்புறம் ஆண்டவர் தெளிவாக பேசிட்டார். ஆண்டவர் தெளிவாக பேசினதுக்கு பிறகு அதுவும் இன்னும் அதில் உறுதிப்படுத்த வேண்டுமே என்பதற்காக மறுபடியும் நான் அதற்கு என்ன செய்தேன்னு சொன்னால் பல காரியங்களை கேட்டு அடையாளங்களை கேட்டு நான் ஒரு ஊரில் போய் உட்கார்ந்து கடைசியில் தேவன் பல இடங்களில் பேசிட்டார். அதில் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் போதாதுன்னு நினைக்கிறேன். 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் தெளிவாக பேசினார். ஏசாயாவில் ஒரு வசனத்தை தந்தார். பூர்வ முதல் ஒன்று தோன்றவர்கள் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள், நீ திறப்பானதை அடைக்கிறவன் என்று பெயர் பெறுவாய் அப்படின்லாம் கர்த்தர் சொன்னார். அப்போது தெளிவாக இது வசன ஊழியத்துக்குரிய அழைப்பு அப்படிங்கிறத உறுதியாய் நான் தெரிந்து கொண்டேன். கர்த்தரோட தெளிவாக பேசுறது எனக்கு தெரிகிறது. நான் உட்கார்ந்து 21 நாள் ஜெபம் பண்ணும் பொழுதும் என்ன மனசுக்குள்ளே என்னன்னா, ஊழியம் உனக்கு இல்லை, இல்லைன்னா கர்த்தர் ஒன்றும் சொல்லாமல் விட்டு விட்டார் என்றால் எஸ்கேப் ஆகிடலாம், ஊழியத்துக்கு வரக்கூடாது அப்படி என்று சொல்லி நான் என்ன செய்தேன்னு சொன்னால் அந்த 21 நாட்களும் ஜெபம் பண்ணும்படி தீர்மானித்தேன். ஆனால் கர்த்தர் மிக தெளிவாக வசனத்திலிருந்து என்ன செய்தார், என்னோடு கூட அவர் பேசினார். அந்த வசனத்தில் அந்த மாதிரி கர்த்தர் பேசினதுக்கு பிறகு நான் என்ன அப்படி கீழ்ப்படிந்து விடவில்லை. அப்புறம் கீழ்ப்படிந்து விடாமல் என்ன செய்தேன் என்றால் ஓடிப்போனேன். யோனாவை போல என்ன செய்தேன், பெங்களூருக்கு அவன் தர்சீஸுக்கு போனான் இல்லையா, அவன் தர்சீஸுக்கு போனான், நான் பெங்களூருக்கு போனேன். அங்கே போய் யோனா பட்டது மாதிரி கொஞ்சம் பாடெல்லாம் பட்டு ஒரு நாள் நடு ரோட்டில் போயிட்டுருக்கிற சமயத்தில் என்னுடைய டூ வீலர்னு சொன்னேன்னா புல்லட்டு என்ஃபீல்டுன்னு நினைக்காதுங்க, வாடகை சைக்கிள் ஒரு பழைய அதில் போயிட்டுருக்கிற நேரத்தில் வண்டி திடீர்னு என்னோட டயர் பர்ஸ்ட் ஆச்சு. இப்போ நேரத்துக்கு லேட்டு, இன்றைக்கி போனால் அந்த ஆள் திட்டுவானே அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே இறங்கி நிற்கும்போது என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் பேசினார், நான் உன்னை இந்த வேலைக்கு போக சொல்லலை, மரியாதையாக ஊழியத்துக்கு போனார். பயங்கரமாக என்னுடைய உள்ளத்தில் வந்த சத்தம் கேட்கறது. அப்போ ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் பேசுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தில் ஒரு சத்தம், அவர் சத்தம் கேட்கும். இருதயத்தில் மட்டும் அந்த சத்தம் கேட்கறத வச்சு நம்ம வந்துட முடியாது. வசனத்தில் முதல்ல கர்த்தர் வசனத்தை கொண்டு பேசினார், அப்புறம் இருதயத்தில் திருப்பி எச்சரிக்கிறார். நேர வீட்டில் போய், வீட்டுன்னு சொன்னால் அங்கே தங்கியிருந்த அந்த ஒரு பாஸ்டருடைய வீட்டில் போய் அன்றைக்கெல்லாம் என்னென்னா அந்த சர்ச் ஒன்று இருக்கும் அந்த வீட்டுக்கு பக்கத்தில், அவங்களோட சேர்ந்து இந்த பாஸ்டருடைய சர்ச், அந்த சர்ச்சில் உட்காந்து பகலெல்லாம் ஒன்றும் சாப்பிடாம ஜெபம் பண்ணேன். நைட்டில் என்னென்னா நேரே படுத்துவங்கல, குப்புறப்படுத்து தூங்கினேன். இந்த ஜெபம் பண்ணிகிட்டே தூங்கினேன். அது தூக்கம் வரவில்லை. அப்படியே முழங்கால நின்று அப்படியே படுத்து தூங்கி கொண்டே இருந்தேன். அப்படி தூக்கத்தில் கொஞ்சம் தூக்கம் வந்திருக்கும். ஒரு சொப்பனம், அந்த சொப்பனத்தில் பெரிய ஒரு கட்டடம் மேலே வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த
என்ன செய்வாங்க, காங்கிரீட் போடுற பெரிய பெரிய கட்டிடத்தில் என்ன செய்வாங்க, போட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள், சாரம் போட்டு வச்சுருப்பாங்க. அது மாதிரி பார்க்குறேன். ஆனால் ரொம்ப உயரமானது. அங்கே மேலே இருந்து நான் கால் இடறி கீழே விழுகிறது மாதிரி கண்டு, உயர்ந்த கட்டத்தில் கீழே விழுறது மாதிரி ஒரு காட்சி. அந்த காட்சியை பார்த்துட்டு உடனே சொப்பனத்திலேயே நான் அலறி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன். என்ன ஜெபம்னு தெரியுமா? ஆண்டவரே, நிச்சயமாக எனக்கு கை கால் உடைய போன தெரியும், சாக மாட்டேன்னு எனக்கு ஒரு எண்ணம், கை கால் உடைய போகுது அப்படிங்கிற எண்ணம். அப்போ அது அர்த்தம் என்னென்னா, கையை காலை உடைக்க போகிறேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. நீ நொண்டியாக கிடக்க போகிற அப்படின்னு கர்த்தர் உள்ளத்தில் பேசுகிறாரு. ஆண்டவரே, அப்படி மட்டும் வேண்டாம் ஆண்டவரே, என்னை காப்பாற்றுங்க, நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன். என்னை எத்தனை முறை ஆண்டவரை ஏமாத்தணும் தெரியுமா? அப்புறம் வரவே இல்லை ஊழியத்துக்கு. அப்புறம் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் ஊழியத்துக்கு அழைச்சது உண்மைன்னா சரி, இந்த வாரத்துக்குள்ளால எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு பணம் தரணும், ஊருக்கு போகிறதுக்கு பணம் தந்தீருன்னா நீர் ஊழியத்துக்கு அழைச்சி நான் நம்புவேன் அப்படின்னு. கரெக்டாக பாருங்கள், 3வது நாளில் போஸ்ட்மேன் வந்து மணி ஆர்டர்னு சொல்லி அவன் வந்து என் பேரை கூப்பிட்டு கேட்டான். நான் தான் அண்ணே, உங்களுக்கு மணி ஆர்டர் வந்துருக்கு சார். அதுவரை மணி ஆர்டர் நான் பார்த்ததே கிடையாது, எனக்கு வந்ததே கிடையாது. முதல் முறையாக எனக்கு ஒரு மணி ஆர்டர் வந்தது. என்னுடைய எல்டஸ்ட் பிரதர் அவர் எனக்கு அந்த பணத்தை அனுப்பியிருக்கிறார். அவர் உள்ளத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறார், உணர்த்தி இருக்கிறார், அவர் எனக்கு அனுப்பியிருக்கிறார். இப்போ கேட்டதன்படி கொடுத்துட்டாரு. இப்போ அது ஒழுங்காக ஆண்டவர் கீழ்ப்படியணும் இல்லை, சரி கீழ்ப்படிஞ்சிட்டேன். சரி, அந்த பணத்தை எடுத்துகிட்டு நான் ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்துட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு ஊருக்கு வந்தால் இப்பவும் ஆண்டவரை விடலை. ஆண்டவரே, இப்படிலாம் பேசிட்டு சரிதான், ஆனால் இன்னும் ஒரு முறை பேசணும், தீர்க்க தரிசனத்தின் மூலமாக நீர் பேசணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லி ஒரு ஊர், அந்த ஊரில் அப்போ இருந்த ஒரு தீர்க்கதரிசியானவர், இப்போ இருக்க தீர்க்கதரிசிகள்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள், அவர் உண்மையான தீர்க்கதரிசி கேஜே ஆபிரகாம்ங்கிறது அவருடைய பேர். அவர் சபைக்கு போனேன். ஞாயிற்றுக்கிழமை நேரமே புறப்பட்டு சில மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே போயிட்டேன். நான் அங்கே போய் அவரை பார்க்கக்கூடாது. நான் ஆராதனை ஆரம்பித்து ஆட்கள்லாம் வந்து உட்கார்ந்து விற்பட பின்னால் உட்காரணும். அவர் பின்னால் உட்கார்ந்துருக்கிற ஆட்கள் அப்படி டெஸ்ட் பண்ண தான் உட்கார்ந்துருக்கிறீங்க போல தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்னால் உட்கார்ந்துருந்தேன். பின்னால் உட்கார்ந்து இருக்கிற சமயத்தில் ஆண்டவர் பேசலை. ஆராதனையில் ஏதாவது தீர்க்க தரிசனம் வரும்னு பார்த்தா ஒரு தீர்க்க தரிசனம் வரல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, கர்த்தர் பேசலை, எஸ்கேப் ஆகிடலான்னு நினச்சேன். அவர் பிரசங்கத்துக்கு எழும்பினார் பாருங்க. எழும்பும் போதும் ஒரு தீர்க்க தரிசனம் வரல. அப்புறம் பிரசங்கத்தின் பாதியில் பிரசங்கத்தை நிறுத்திட்டு அந்நிய பாஷை பேசி வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தா எனக்கே கர்த்தர் பேசினார். ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற உனக்குன்னே சொல்லிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ இப்போ உங்க வந்திருக்கிற, நீ என்னன்னா உனக்கு கர்த்தர் இப்படி செய்வோம், அப்படி நிறைய காரியங்களை கர்த்தர் தீர்க்க தரிசனமாக பேசினார். அது மட்டுமல்ல, அதே இடத்துல இருந்த தேவன் என்னோடு பேசின, அவரை கொண்டு பேசினது, நான் உன்னை பல இடங்களுக்கு தேசங்களுக்கு கொண்டு செல்வேன்னு சொன்னார். அப்போல்லாம் நம்பவே இல்லை, ஆனால் அப்படி கர்த்தர் செய்தார். அது மட்டும் அல்ல, இன்னும் ஆண்டுடைய சித்தத்தை தெரிஞ்சிக்க முடியல, அதில் உறுதிப்படுத்தலை. அங்கேயே 3 நாள் உபவாசம் பண்ணேன். நான் இங்கேருந்து உபவாசிக்கிறேன்னு சொல்லி உபவாசம் போட்டு ஆண்டோட்ட சொன்னேன். என்னுடைய 2 கால்லையும் ஒரு காலில் ஒரு பிரச்சனை இருந்தது, 2 கால்லையும் பிரச்சனை இருந்தது, தோலில். அப்போ நான் சொன்னேன், இந்த தோலில் இருக்க இந்த பிரச்சனையில் இந்த ஒரு காலில் இருக்கிறது என்ன செய்யணும், அது நான் நாளைக்கு அது இருக்கக்கூடாது, அது முழுமையாக ஹீல் ஆகிடணும், சரியாகிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு காலில் இருக்கணும், ஆனால் ஒரு கால் சுகமாகிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொன்னேன். கடைசியில் பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா அப்படியே நடந்தது. கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்த. அல்லேலூயா. என்ன மாதிரி ஆண்டவரை சோதிச்சவங்க ஒருத்தர் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே தான் கர்த்தர் என்னையும் அநேக சமயத்தில் என்ன செய்வார், அதுக்கு விதிய தண்டனை கொடுத்திருக்கிறார். ஆகவே இப்படியெல்லாம் ரொம்ப அவரை சுத்தி பண்ணக்கூடாது. ஆனாலும் நிச்சயமாய் கர்த்தர் தான் அழைத்தாருங்கிற அந்த உறுதியை பல விதங்களில் பெற்று அதற்கு பிறகுதான் இந்த ஊழியத்துக்கே வந்தேன். ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு கூட, அதாவது அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறதுக்கு 96ல் எங்களுக்கு க்ரீன் கார்டு கிடச்சிது. இந்த க்ரீன் கார்டுக்கு 96ல் 95லேயே வந்துச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொன்னார், இப்போ நீ எல்லாம் அங்கே போய் செட்டில் ஆக வேண்டான்ட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எப்படி சொன்னார்? வசனத்துலேருந்து தான் பேசினார். தூரத்தில் உள்ள தேசத்தை உன் கண்கள் என்ன செய்யும், பார்க்கும்னார். பார்க்குங்கிறாரே,
நான் இப்போ ஆசையோடு தான் போய் அங்கே போயிடுப்பா அப்படின்னு சொன்னால் போகலான்னு தான் நான் ஆண்டவர்கிட்ட இது ஆசையோடு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் கர்த்தர் பார்க்குங்கிற அதில் என்னென்ன சில சமயத்தில் நம்ம அதை என்ன செய்வோம்னா பார்க்கும்னு சொல்லிட்டாலும் போயிடுவோன்னு நினைப்போம். இல்லை, பார்க்குன்னு தானே சொல்லியிருக்காரு, நீ அங்கே போய் குடியேறுவாய் அப்படின்னு சொல்லலையே. அப்படிங்கிறதுக்காக நாம் போய் குடியேறவே 95 இன்றைக்கு வரையிலையும் அந்த தீர்மானத்தை எடுக்கவில்லை. ஆண்டவர் எப்போ சொல்லுவார் என்று காத்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லாமல் எதையுமே செய்யக்கூடாது என்பது. அதனால் ஒன்றுமே எனக்கு கெட்டு போகவே இல்லை. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் பாலும் தேனும் ஆண்டவர் ஓடும்படி அவர் செய்திருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. உன் தேவனாய் கர்த்தர் சத்தத்தை நீ கவனமாய் கேட்டு அதன்படி செய்வாயானால் நான் கீழாகாமல் என்ன செய்வேன், மேலாகும்படி செய்வேன். நான் நீ அநேகருக்கு என்ன செய்வாய், கொடுப்பாய். நீ வாங்குகிறவனா இருக்க மாட்டாய். நிறைய பேர் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதித்திருந்தேன். கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார், என்னை மேன்மையாக வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த பாலும் தேனும் உள்ள வாழ்க்கை வேணும்? அப்படி என்றால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், அவருடைய சித்தத்தை செய்யணும். எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க விரும்புறீங்க? தேவசமயம் எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய சத்தத்தை நான் கேட்கணும்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி எல்லாரும் 2 கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும்ப்பா. ஓ ஹல்லேலூயா. Thank you Jesus. Glory to God. உம்முடைய சத்தத்தை நாங்க கேட்கணும்ப்பா, உம்முடைய சித்தத்தை செய்யணும். உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதன்படியாய் ஆண்டவரே, எங்களுக்கு பாலும் தேனும் உள்ள வாழ்க்கை உண்டாக நீ கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேனப்பா. நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கரங்களை உயர்த்தி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீரா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. 2 கரங்களை வைத்து ஆண்டு சபை சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நான் கேட்பேன், உம்முடைய சித்தத்தை நான் செய்வேன். ஓ, எந்த ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் ஒரு பெரிய காரியமா இருந்தாலும் உம்முடைய சத்தம். ஓ ஹல்லேலூயா. Glory to God. Thank you Jesus. Thank you Jesus. உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. Hallelujah. Glory to God. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Lord. Hallelujah. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் அடைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் என்னையும் அடைக்கீரே. சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. மறுபடியும் தேவ சித்தம் நிறைவேற என்னையும் பாடைக்கீரே. தேவ சத்தம் பலமாக தோணிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம்போ. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம்போ. என்னையுமே தம் சாயலா என்றென்றும் என்னையுமே தம் சாயலா என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம். கரங்களை வைத்து அப்படியே சொல்லுங்க. கீரே தேவ சத்தம் என் பலமாக தோணிக்குதே. தகப்பனே, உம்முடைய சித்தத்தை, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க, உம்முடைய சித்தத்தை செய்ய இந்த
காலவெளியிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே பாலும் தேனும் ஓடுகிற அனுபவம், உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் உடைய ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நீர் அனுக்கிரகம் செய்யும். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதான பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்று நிலைத்திருப்பதாக. ஆமென்.